ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மாபதி யூடியூப் சேனல். பொதுவாக குழந்தைகளுக்கு படிப்பு அப்படின்றது முக்கியம். ஒரு தனி மனிதனுக்கு சாப்பாடு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கு படிப்பு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அதை விட உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம படித்த படிப்பை நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஜிம்முக்கு போயிட்டு முக்கிய ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. கையில் வச்சிருக்க ஆண்ட்ராய்டு தூக்கி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓடி ஆடி விளையாண்டாலே போதுங்க. நம்மளே அறியாமல் நம்ம உடம்புல ஆரோக்கியமும் பலமும் சேரும். 24 மணி நேரம் கண்ணு முன்னாடி புக்கையே வச்சு பார்த்துட்டு இருந்தாலும் மொபைலே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மனநோய் தான் வரும். முக்கியமாக உடல் பருமன் கண்டிப்பாக வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா ஓடி ஆடி விளையாண்டாலே போதுங்க. நம்ம உடம்பு சும்மா ஃபிட்டாக இருக்கும். நம்ம முதல்வர் விஜய் அண்ணா மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆதவர்ஜுன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் விஜய் அண்ணா கிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருந்தாரு. அந்த என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலையோர நகர்ப்புறங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10 வயசு 15 வயசு பசங்கள்லாம் கிரிக்கெட் கிளப்பில் சேர காசு இல்லாமல் ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டில் விளையாடுவாங்க. நாமளே சின்ன வயசில் விளையாண்டுருப்போம். ஒரு சில பேர் ஜாலிக்காக விளையாடுவாங்க. ஒரு சில பேருக்கு கிரிக்கெட்டே ஒரு பேஷன் லைஃப் இந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் அந்த கிளப்பில் சேர்றதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குலாம் காசு இருக்காது இல்லையா? ஸோ அவங்களெல்லாம் கவனித்து கவர்மெண்ட் சார்ந்து குட்டி டோர்னமெண்ட்டெல்லாம் வச்சு அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் கரை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு புது திட்டத்தை நம்ம ஆலோசனை பண்ணி நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள்கிட்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்கள் கோரிக்கை விட்டுருக்காராம். மேக்ஸிமம் இந்தியன் கிரிக்கெட் டீமில் உத்தரப்பிரதேஷ் இல்லாட்டி பீகார் இந்த 2 ஸ்டேட்ஸ்லேருந்து தான் அதிகமான கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. இந்த 2 ஸ்டேட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஏழையான ஒரு குடும்பத்திலிருந்து தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த பணக்கார பசங்க மாதிரி சொஃபஸ்டிகேட்டடாக சோம்பேறித்தனமாக எல்லாம் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து ஆடி ஓடி விளையாண்டதுனால நிறைய உழைச்சதுனால அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கிரிக்கெட்டராகவும் இந்தியன் டீமில் ரொம்ப பலமாக ஒரு கிரிக்கெட்டர்ஸாகவும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டிலையும் பணக்கார பசங்களாக பார்த்து தேர்ந்தெடுக்காமல் ஏழை பசங்க கஷ்டப்படுற ஏழை பசங்களை தேர்ந்தெடுத்தோம்னா நம்ம தமிழ்நாட்டிலிருந்தும் நிறைய தரமான கிரிக்கெட் வீரர்களை இந்தியன் டீமுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை ஆதவர்ஜுன் அவர்கள் நம்ம முதல்வர் விஜய் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாராம். இந்த திட்டத்துக்கு நம்ம சிஎம் சார் என்ன வேண்டாம்னா சொல்ல போகிறாரு. அதிகமாக ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுற பசங்க நல்ல பசங்களாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக குட்டி டோர்னமெண்ட்லாம் வைங்க. அதுக்குன்னு ஒரு தனி டீமை நமக்கு செட் பண்ணுங்கள். வர எதிர்காலத்தில் இந்தியாவில் 11 பிளேயர் இருந்தாங்கன்னா அதில் 6 பிளேயர் தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயராக இருக்கணும் அப்படின்னு ஆதவர்ஜுன் அவர்களுக்கு நம்ம சிஎம் விஜய் அண்ணா ஒரு டார்கெட் கோல் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருக்காராம்.